ரைட்டு சார், ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு எல்லாருமே தனுர் ராசிக்கு ஆஹா ஓஹோ சூப்பர் டூப்பர் அப்படின்னு தலையில் மொத்தமாக தூக்கி வைத்து ஆடினார்கள். இன்னுமே நடக்கல பிரதர். ஓப்பனா சொன்னா எங்களுக்கு மைனஸ்ல ரிவர்ஸில் தான் போய் கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் தானா இந்த 2026 ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா? இப்ப 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானத்தில் சனி பகவான் வந்தாலே அது சுகக்கேடு. அப்ப என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, இந்த பக்கம் இஎம்ஐயும் கடனும் மட்டும் ஏறிக்கொண்டே போகிறது. அந்த பக்கம் வர வேண்டிய விஷயங்கள் எதுவுமே வரவில்லை. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. வீட்டுக்கு வந்தாலே ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சண்டை போடுகிறார். வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டாதீங்க, அங்க நிப்பாட்டினா பிரச்சனை, இங்க நிப்பாட்டினா பிரச்சனை. மாதிரி தொடர்ச்சியா பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும். யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த 2026க்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத விவரமாக காண இருக்கிறோம். சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த 2026ங்கிற இந்த வருடத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி 2 கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள். ஆனால் நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் 3 விதமாக பிரிக்கிறோம். அதாவது மிதுனராசி மண்டலத்தில் குரு இருப்பது, பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது 2 பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும், அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும். மார்ச் 15 தேதி முதல் ஜூலை மாதம் 11 தேதி வரை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும். இதற்கு பெயர் கால சர்ப்ப தோஷம். அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த 2 கிரகங்களும் தலை விரித்து ஆடும். அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது. ஜூன் மாதம் 5 தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும். யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். தனுசு ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இவர்களுக்கு இப்பொழுது ராசிக்கு குரு பார்வைங்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது. ரைட்டு சார், ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு எல்லாருமே தனுர் ராசிக்கு ஆஹா ஓஹோ சூப்பர் டூப்பர் அப்படின்னு தலையில் மொத்தமாக தூக்கி வைத்து ஆடினார்கள். இன்னுமே நடக்கல பிரதர். ஓப்பனா சொன்னா எங்களுக்கு மைனஸ்ல ரிவர்ஸில் தான் போய் கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் தானா இந்த 2026 ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா? ஏன்னா இந்த வருடத்தில் குரு எங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைகிறதே. ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறது தான் எல்லா தனுராசிக்காரர்களுடைய கேள்வி. இப்போ இவங்களை எந்த ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு 4ஆம் இடத்தில் சாட்டர்ன், இது
ஏழரை சனியில் பாதி, அஷ்டமத்து சனியில் பாதி, அர்த்தாஷ்டம சனி. இப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானத்தில் சனி பகவான் வந்தாலே அது சுகக்கேடு. அப்போ என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, 4ஆம் இடத்தில் சனி வந்தாலே என்ன பண்ணுவாருன்னா, வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, மாத்தூர் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அம்மாவை குறிக்காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு பிரச்சனை. இப்போ ஒரு இடம் வாங்கினது, அதுக்காக லோன் வாங்கினது, கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ல சிக்கல், வேறொரு நபர் வந்து எனக்கும் அந்த இடத்தில் உரிமை இருக்கிறது, அதை விற்பனை செய்தாங்களே அவங்களுடைய 2வது தரத்தினுடைய நான் லீகல் ஹையரர், நான் தான் வாரிசு, எனக்கு செட்டில்மெண்ட் நீங்கள் கொடுக்கவில்லை, வீடு கட்டி கொண்டிருக்கும் பொழுது அதிகாரிகள் வந்து நிற்பது, டீவியேஷன், அப்ரூவல் இல்லை, பட்டா இல்லை, ஃபைன் கட்டுங்கள். இந்த பக்கம் இஎம்ஐயும் கடனும் மட்டும் ஏறிக்கொண்டே போகிறது. அந்த பக்கம் வர வேண்டிய விஷயங்கள் எதுவுமே வரவில்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, வீட்டுக்கு வந்தாலே ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து சண்டை போடுகிறார். வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டாதீங்க, அங்கே நிப்பாட்டினா பிரச்சனை, இங்கே நிப்பாட்டினா பிரச்சனை, மாதிரி தொடர்ச்சியா பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு இந்த வருடத்தில் உச்சமடைய போகிறது. உச்ச கிரகத்துக்கு மறைவு இல்லை. அப்போ குரு பகவான் உச்சமடைந்து 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவை குரு பகவான் சுருட்ட போகிறார் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வருடத்தின் தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே இவங்க ராசியிலிருந்து தான் பயணிக்கிறது. இப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன், 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், 2ஆம் இடத்துல புதன், 2ஆம் இடத்துல சூரியன், பிறகு 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவை இது எல்லா கிரகமும் கிராஸ் பண்ணும் பொழுது 3ஆம் இடம் வெற்றி. அப்போ பல விதங்கள்ல இவங்களுக்கு தொடக்கத்தில் வெற்றி கிடைக்கும். இது காலகட்டங்களில் ராகுவிற்கு குருவின் பார்வை கண்டிப்பாக இருக்கிறது. பிறகு செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், இதுக்கு பிறகு புதன் ஆட்சி, இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் வரும். இதையும் தவிர ஜூன் மாதத்துக்கு பிறகு இவர்களுக்கு அந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், ராகு கேது அச்சுக்களுக்கு நடுவே எல்லா கிரகமும் அடங்கினாலும் 3ஆம் இடம்ங்கிற வெற்றி ஸ்தானம் உபதயஸ்தானத்தில் அமர்ந்து ராகு இவர்களுக்கு வெற்றியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்தின் கட்டாயத்தில் வந்து சிக்குகிறார். வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும், குறிப்பாக ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாயின் நட்சத்திரத்தில் இறங்கி வந்தாலும் அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதையும் தவிர வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார். பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்பட்டாலும் ராகுவால் உங்களுக்கு இடைஞ்சலோ அல்லது பிரச்சனைகளோ கண்டிப்பாக வராதுன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மாறாக 4ஆம் இடத்தில் உங்களுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ். ஏனென்றால் குரு தனது சொந்த வீட்டை, சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சுகம் அப்படின்னு சொல்றதும், கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்றதும், லக்ஸரி என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படும். வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் 2ஆம் வீட்டை நோக்கி வந்தாலும் அது காலகட்டங்கள்ல குரு பகவான் தனது சமசப்தம பார்வையால் ராகுவை நோக்கி பார்க்கிறார். இது எல்லாமே தனுர் ராசிக்கு பிளஸ் பிளஸ் மேலும் பிளஸ் என்றுதான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வையினாவே தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கெட்டில் பணம் வைத்து கொண்டு வெளியே செல்வது, மேலும் கல்வி, உயர்நிலை, உயர் படிப்பு போன்ற விஷயங்கள் அனுகூலமாக வர வேண்டியது, இவை அனைத்தும் ஏற்படும். இப்போ எங்க தனுர் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வருடத்தின் கடைசியில் கேது பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமருகிறார். அப்போ வயிறு, அடிவயிறு குறிகாட்டக்கூடிய இடங்கள், கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்கள்ல
சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்து கொள்ளணும். அடி வயிறு குறிகாட்டக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு அமர்வதனால் கொஞ்சம் வயிற்றுல அந்த கொழுப்பு, அடி வயிறில் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட் என்பது கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அதற்குண்டான அந்த ஃபிட்னஸ் பயிற்சி, முயற்சி போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே உங்களுக்கு போதுமானது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 2026 தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும், குறிப்பாக இவர்களுடைய வீடுகளில் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செய்வதும், முடிந்தால் ஒரு முறை நீங்கள் நவக்கிரகங்களில் கேதுஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் சென்று ஒரு திங்கட்கிழமையில் கேது பரிகார அபிஷேகம் செய்து கொள்வது மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.